எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேட் எக்ஸாம் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து கேட் எக்ஸாம் நடத்துவாங்க. ஸோ இந்த வருஷம் 2026க்கான அட்மிஷனுக்கு கேட் எக்ஸாம் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க அப்ளை பண்றதுக்கு. அண்ட் தென் லாஸ்ட் டேட்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆகஸ்ட்லேயே ஓபன் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 28 க்ளோஸ் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு இட்ஸ் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான். இப்போ யூஜி முடிச்சுட்டு நீங்க பிஜி டிகிரியோ இல்ல போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ் இன் ஐஐடி இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் ஐஐஎஸ்சிஸ் இதுல எல்லாமே வந்து நம்ம பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கு மட்டும் இல்லாம இந்த கேட் ஸ்கோரை வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் வந்து இதை யூஸ் பண்றாங்க. இந்த கேட் ஸ்கோர் நீங்க கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே பெரிய இன்ஸ்டிடியூட்ல நீங்க ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குமே இது வந்து எலிஜிபிளா இருக்கு. சோ இந்த இயர் யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோ இந்த இயர் யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ஐஐடி குவாஹாத்தி அப்படிங்கறதுதான் ஆர்கனைசிங் இன்ஸ்டிடியூட். சோ இவங்க தான் இதுக்கு இந்த வட்டம் கண்டக்ட் பண்றாங்க. சோ இதுல அது போக பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்க என்னென்ன அட்மிஷன்ஸுக்கு எல்லாம் போடலாம் அப்படின்னா அசிஸ்டன்ஸ் டு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டைரக்ட் டாக்டரல் ப்ரோக்ராம்ஸ்க்கு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான டிகிரிஸ்க்குலாம் வந்து அவங்களால ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஸ்கோரை வச்சு நம்மளால வாங்கிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம கேட் ஸ்கோரை வந்து நிறைய காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அட்மிஷன்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் அட்மிஷன்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஸோ ஆல்சோ செவரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து ரெக்ரூட்மெண்ட் பர்பஸுக்குமே கேட் ஸ்கோரை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க கேட் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேட்ல வந்து மொத்தம் 30 டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கு. ஒரு கேண்டிடேட் வந்து 1 or 2 டெஸ்ட் பேப்பர்ஸ்க்கு வந்து அப்பியர் ஆகலாம். ஸோ அப்ப அதே மாதிரி இந்த கேட்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேட்டோட வேலிடிட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 3 years. எப்ப ரிசல்ட் பப்ளிஷ் பண்றாங்களோ அந்த டேட்ல இருந்து 3 years வந்து வேலிடிட். ஸோ அது வரைக்கும் நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கீழே இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஓபன் டேட் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஆகஸ்ட் 28 ஓபன் ஆயிடுச்சு. And then online registration எப்ப க்ளோஸ் ஆகுது அப்படின்னா செப்டம்பர் 28 க்ளோஸ் ஆகுது. which means without a late fee as well as இப்ப வித் லேட் ஃபீயோட கட்டுறீங்க அப்படின்னா அக்டோபர் 9 வரைக்கும் அலோவ் பண்றாங்க. ஸோ செப்டம்பர் 28 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளேயும் நம்ம பே பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ அதுலயே அவங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இதுல இப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். சோ இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இப்பதான் நான் சொன்னேன். சோ இதுல செப்டம்பர் 28 தான் லாஸ்ட். அதை மட்டும் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இங்க இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ இத ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டிஸ் பாத்துறலாம். இந்த எக்ஸாமினேஷன்ல இதனுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இங்க கிளியரா கொடுத்துருப்பாங்க. கேண்டிடேட்ஸ் who are currently studying in the 3rd year or higher years of any undergraduate programs in the stream engineering, technology, architecture, science, commerce, arts, even arts and science students கூட அப்ளை பண்ணலாம். கீழ இந்த டேபிள்ல அவங்க அதை தெளிவா கொடுத்துருப்பாங்க. இங்க நோட்ல பாருங்க. கேண்டிடேட் வித் பிஎஸ்சி, பிஏ, பிகாம் டிகிரி 3-year program மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு பிஎஸ்சி முடிச்சுட்டு அவங்க மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்க்கு ட்ரை பண்றவங்க இன் ஐஐடிஎஸ் அண்ட் ஐஏஎஸ்சி அவங்களுமே எலிஜிபிள் தான். சோ இதுல கீழே டீடைலா கொடுத்துருப்பாங்க. இதுல இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல வந்து எந்தெந்த டிகிரி எந்தெந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அண்ட் தென் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ட்ஸுக்கு பர்டிகுலரா பிஎஸ்சி, பிஏ, பிகாம் அவங்கலாம் வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. சோ கரண்டா 3rd yearல இருக்கலாம், ஆர்எல்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்கலாம். சோ போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்ளை பண்றவங்களும் இருக்கலாம். சோ இதுல வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. சோ அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. டீடைலா கொடுத்துருப்பாங்க. ஜெனரல் கேட்டகரிஸ் வந்து 2000 rupees சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் ஃபார் ரிசர்வ் கேட்டகரிஸ் வந்து 1000 rupees சொல்லியிருப்பாங்க. சோ விச் மீன்ஸ் இது வந்து செப்டம்பர் 28க்குள்ள நீங்க பண்ணீங்கன்னா இஃப் செப்டம்பர் 28 எக்ஸிட் ஆகி நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 500 சார்ஜ் ஆகும் இந்த 2 கேட்டகரிக்குமே. அதுதான் அவங்க அந்த ஃபைன் ஃபீ அமௌண்ட்ங்கிற மாதிரி போடுறாங்க. லாஸ்ட் டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணாம அடுத்து கொடுத்துருக்க எக்ஸ்டென்ஷன் டைம்ல நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க. சோ இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்புறம் எக்ஸாம் சிட்டிஸ், எக்ஸாம் வந்து எங்கெல்லாம் போடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஜோனல் எங்கெங்க இது வந்து ஜோனல் கோஆர்டினேட்டிங் இன்ஸ்டிடியூட். தென் எக்ஸாம் சிட்டிஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம் எனி சேஞ்சஸ், அதாவது இது வந்து டென்டேட்டிவ் லிஸ்ட் எங்கெங்க கொடுத்துருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் இருக்கு. இந்த ஐஐடி மெட்ராஸ் ஓடத்துல இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா எந்தெந்த சிட்டிஸ்ல எல்லாம் சென்டர்ஸ் போடுவாங்க, எக்ஸாம் சென்டர்ஸ் போடுவாங்க அப்படிங்கறது போட்டுருவாங்க. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், ஈரோடு இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான விருதுநகர் வரைக்குமே நமக்கு சென்டர்ஸ் போடுறாங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் சிட்டிஸை பத்தி கொடுத்துருப்பாங்க.
அப்புறம் நீங்க போட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் வந்து எப்படி நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறதையும் அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல அவங்க சாம்பிள்ஸா கொடுத்துருப்பாங்க, எதுலாம் வந்து அக்செப்டபிள்னு கொடுத்துருப்பாங்க, எது நாட் அக்செப்டபிள்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இது போக பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணும்போது என்னென்ன இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனுக்குள்ள போங்க. ஸோ அப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்டு தேவை அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல நீங்க நீடட் டாக்குமெண்ட்ஸ் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா தேவையில்லாத இருக்கும். ஸோ இதை நீங்க கரெக்டா இந்த எக்ஸாமினேஷனுக்குள்ள இருக்க இந்த எல்லா டீடைல்ஸையுமே நீங்க கரெக்டா பாத்துக்கிட்டீங்கனாலே போதும். இது போக இப்ப இது வந்து நம்ம என்னென்ன டேட்னு சொல்லிட்டோம், அதே மாதிரி என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு சொல்லிட்டோம். இது போக இங்க அவங்களோட டெஸ்ட் பேட்டர்ன் என்ன இருக்கு அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் பேப்பர் கேட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் இஸ் 3 hours examination. It's a 3-hour examination and CBT exam. It is a computer based test. And sections பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா ரெண்டு செக்ஷன், ஜெனரல் ஆப்டிடியூட் அப்படிங்கிற அந்த செக்ஷனும் கேண்டிடேட்டோட செலக்டட் சப்ஜெக்ட் நம்ம என்ன அப்ளை பண்ணும்போது நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுவோம், அந்த மேஜர் சப்ஜெக்ட் பிளஸ் ஜெனரல் ஆப்டிடியூட் இருக்கும். டைப் ஆஃப் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், மல்டி செலக்ட் அண்ட் நியூமரிக்கல் ஆன்சர் டைப். மல்டிபிள் சாய்ஸ்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும், மல்டிபிள் செலக்ட் அப்படிங்கிறதுனா மோர் தென் ஒன் ஆப்ஷன் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும், நியூமரிக்கல் ஆன்சர் டைப்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி. சோ அப்ப இதுல அவங்க ஒவ்வொரு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்ஸுமே இந்த பேப்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்க ARCYDA இதெல்லாம் வந்து பேப்பரோட கோடு, நம்மளோட மேஜர் கோடு. இப்ப சிஎஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா CS இருக்கும். சோ அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். இது நான் எங்களோட பாக்குறதுன்னு நான் காமிக்கிறேன். சோ 3 hours எக்ஸாம் நடக்கும். அண்ட் தென் மெயின் விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா there will be a negative marking. நெகட்டிவ் மார்க்கிங் எப்படி இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா MCQ கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் நெகட்டிவ் மார்க்கிங் சொல்லியிருக்காங்க. அவங்க MSQக்கும் NAT கொஸ்டின்ஸுக்கும் நோ நெகட்டிவ் மார்க்கிங்னு சொல்லியிருக்காங்க. MSQனா மோர் தென் ஒன் ஆப்ஷனுக்கு. ஸோ அவ MCQக்குமே 1 mark MCQவா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/3 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. 1/3 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. 2 mark கொஸ்டினா இருந்துச்சுன்னா 2/3 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. இது ஒன்லி ஃபார் MCQ. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப தெளிவா கவனமா பார்த்துக்கணும். அண்ட் தென் கீழே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஒவ்வொரு கோடு கொடுத்து சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஜெனரல் ஆப்டிடியூட்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க, அவங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு டோட்டலா எவ்வளவு டைம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த செக்ஷன்ல நீங்க அதை பார்த்துக்கலாம். ஸோ அப்ப இது போக டெஸ்ட் பேப்பர்ஸும் சிலபஸும் நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல அவங்க டெஸ்ட் பேப்பர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டவுன்லோட் பண்ற எப்படி சொல்றேன், இந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல தெளிவா கொடுத்துருப்பாங்க என்ன மேஜர் என்ன கோடு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் மேஜர் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விச் இஸ் அ CS மேஜர் அப்படின்னு CS கோடு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்ப இதுதான் சப்ஜெக்ட் கோடு. அந்த இதுல வந்து எந்தெந்த பேப்பர்ஸுக்கு என்னென்ன பர்டிகுலர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கம்பல்சரியா இருக்கும், XE பேப்பர் செக்ஷன், XH பேப்பர் செக்ஷன், எக்ஸல் பேப்பர், இந்த எக்ஸல் XE XH இந்த கோடுக்குலாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பான முறையில இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க தெளிவா ரீட் பண்ணி பாத்துக்கலாம். இது போக எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் CSல எடுத்து காமிக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸோட சிலபஸ். இது மாதிரி உங்களுக்கு எந்த மேஜருக்குரிய சிலபஸ் வேணுமோ அந்த மேஜருக்குரிய சிலபஸை நீங்க இங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? and then ஓகே இதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ இந்த ரீசனிங் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இந்த எது வேணுமோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் லிங்க் வந்து உங்களுக்கு இங்க ஓப்பன் ஆயிரும். அதோட டவுன்லோடு அதோட சிலபஸ் வியூ ஆகும். ஸோ சிலபஸை நம்ம இப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேணும்னா அந்த டவுன்லோட்ல போனீங்க அப்படின்னா இந்த டவுன்லோட்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா. அண்ட் தென் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கூட கொஸ்டின் பேப்பர் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ஸ் அப்படின்னு போட்டு பல்க் டவுன்லோட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் 2007 to 2025 அப்படின்னு கொடுத்துருவாங்களா, வித் ஆன்சர் கீயோட கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்க இந்த பல்க் டவுன்லோட்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து 2007ல இருந்து 2025 உள்ள எல்லா மேஜருக்கான ஜிப் ஃபைல் மாதிரி இங்க கொடுத்துருப்பாங்க. சோ இதுல உங்க கோடு போட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களோட கோடு எதுவோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா CS ஜிப் இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள 2007ல இருந்து 2025 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸோட PDF அவைலபிளா இருக்கும். சோ அந்த இயர்ல கேட்டது. இப்ப இதுல நீங்க அதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த இயருக்கான கீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஆன்சர் கீ வந்து 2021ல இருந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 செலக்ட் பண்ணிட்டு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி CS1 CS2 இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து அந்த பர்டிகுலர் இயர்ல கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் கீஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸை இந்த டிரைவ்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோடும் கொடுத்துக்கலாம். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா உங்களோட சிஸ்டம்ல அது டவுன்லோட் ஆகும். ஸோ இட் டேக்ஸ் டவுன்லோட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ அது வந்து இப்போ நமக்கு டவுன்லோட் ஆகும். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஜிப் ஃபைலா டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். இந்த ஃபோல்டர்ல பாத்தீங்களா கம்ப்ளீட்லி 2007ல இருந்து 2025 வரைக்கும் PDF இருக்கும். இப்ப 2025 ஓபன் பண்ணுங்க. இந்த PDFல உங்களுக்கு இது PDF கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நமக்கு ஓபன் சோர்ஸ். நீங்க இதை படிச்சீங்க அப்படின்னாலே நிறைய எக்ஸாம்ஸ்க்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் கேட் எக்ஸாம்ஸ், it will be also very helpful for many of the competitive exams because அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரேமிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இதா இருக்கும். இந்த பாத்தீங்களா தெரியுதா? ஸோ இது ஜென்ரல் ஆப்டிடியூட் செக்ஷன்ஸ். ஸோ இதுல என்ன பண்ணிருக்காங்க, என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இதுக்கான ஆன்சர் கீயை வந்து நீங்க இதுல இருந்து எடுத்துக்கணும். எதுல இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கீ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆன்சர் கீ நம்ம எங்க இருந்து டவுன்லோட் பண்ணோம்னா இந்த வெப்சைட்ல கீழே ஆன்சர் கீன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இயரை சூஸ் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா ஆன்சர் கீஸ் வந்துடும். ஸோ இவ்வளவு டீடைல்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம நல்லா இதுக்கு உட்காந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே நம்மளால ஈஸியா கேட்டை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபீஸ் வந்து கொஞ்சம் நீங்க அதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டியது இல்லை. ஃபுல் ப்ரிப்பரேஷன் IIT இல்ல IIScல நான் வந்து படிக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதை நல்லா பண்ணலாம். இப்ப அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் போர்ட்டலை கிளிக் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் போனீங்க அப்படின்னா அதுல ஃபார்மலா எப்பயும் போல இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஹியர் கொடுத்துட்டு நீங்க உங்களோட நேம்ஸ் இதுல கொடுக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாம் கரெக்டா கிளியரா கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் டீடைல்ஸ் வரும். நீங்க என்ன டீடைல்ஸ் கொடுக்குறீங்களோ அதுல இருந்தா வரும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ப கேட்டை பத்தின ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.